தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சிடிஎஸ் அதாவது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் 2026 நோட்டிஃபிகேஷன் வந்து ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. ஆனால் நோட்டிஃபிகேஷன் பார்த்த உடனே பல அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஆஸ்பிரன்ஸ் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சார் ஒன்லி 11 போஸ்ட் மட்டும்தான் சார் இருக்குது அக்ரிகல்ச்சருக்கு. சார் ஒன்லி 17 வேகன்சி மட்டும்தான் சார் இருக்குது ஹார்டிகல்ச்சருக்கு. இதுக்காக நான் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுமா? பண்ணவே ஃபியர் ஆகுறாங்க சில பேர். ஆனால் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரே ஒரு சீட் இருந்தாலும் அந்த ஒரே வின்னிங் கேண்டிடேட் நீங்களாக ஏன் இருக்கக்கூடாது? வேக்கன்சி குறைவு, அது வந்து நமக்கு முக்கியம் இல்லை. ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வரும் பெயர் உங்களோடதா இல்லையா என்பது தான் இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பிகாஸ் இந்த ஃபியூ மினிட்ஸ் உங்கள் ப்ரிப்பரேஷன் மைண்ட் செட்டை கம்ப்ளீட்டாக மாற்ற போகுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் நான் இன்டர்வியூ நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் மொத்தம் நமக்கு பார்த்தீங்கன்னா 461 போஸ்ட்டு. அதில் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ரிலேட்டட் வேகன்சி பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் 11 வேகன்சி, ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் 17 வேகன்சி. இப்போது பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வேகன்சி பார்த்துட்டு இம்பாசிபிள்னு டிசைட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன? அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற எல்லாரும் சீரியஸ் காம்படிட்டர்ஸ் கிடையாது. பல பேர் ஜஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க, சில பேர் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் நிறைய மோட்டிவேஷன் வீடியோ பார்ப்பாங்க. ஆனால் டெய்லி கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணுறது மிக குறைஞ்ச பீப்புள் தான். வேக்கன்சி குறைவு டேஞ்சரஸ் கிடையாது, கன்சிஸ்டன்சி இல்லாத ப்ரிப்பரேஷன் தான் டேஞ்சரஸ். ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டாவோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட ஜேர்னி வந்து ஈஸியாகவே இருந்திருக்காது. பல பேருக்கு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருந்திருக்கும், சொசைட்டி ப்ரெஷர்ஸ் நிறையா இருந்திருக்கும், செல்ஃப் டவுட், ஃபியர் அபவுட் ஃப்யூச்சர், ஐயோ என்ன ஆயிருமோன்ட்டு இது எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் போஸ்ட் உங்கள் என்டையர் ஃபேமிலி ஃப்யூச்சரையும் மாற்றும். இமேஜின் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் வெளியாகுது, செலெக்ஷன் பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது. அந்த செகண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் ஃபேஸில் வரும் பாருங்கள் ஒரு ஹாப்பினஸ், அதுக்கு ஈக்குவலாக எதுவுமே இருக்காது. இது ஜஸ்ட் சேலரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான ரெஸ்பெக்ட், உங்களுக்கான ஸ்டெபிலிட்டி, உங்களுக்கான ஐடென்டிட்டி, உங்களுடைய ஃபேமிலியோட ப்ரைட், உங்களுக்கான ஒரு செக்யூர் ஃப்யூச்சர். இன்னையிலேருந்து ப்ரிப்பரேஷன் பண்ண போகிற நீங்கள் நாளைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நிற்க போகிறீங்க. நான் சொல்ல போகிற இந்த லைனை முழுக்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சீட் இருந்தாலும் அந்த 1% நீங்களாக ஏன் இருக்கக்கூடாது? எவ்ரி இயர் லோ வேக்கன்சியில் கூட செலெக்ஷன்ஸ் நடக்குது. டிஃப்ரென்சஸ் என்ன தெரியுமா? அது வந்து வெறும் லக் கிடையாது, இல்லை வெறும் அவங்க பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டோ அவங்க வரல, இல்லை ஒரு ஷார்ட்கட்ஸ்லேயோ அவங்க வரல. அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி, ரிவிஷன், நிறையா மார்க் டெஸ்ட் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க, நிறையா டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க, ஒரு டிசிப்ளின் வந்து அவங்கள்ட்ட இருந்திருக்கு, நெவர் கிவிங் அப் ஆட்டிடியூட். பல பேர் வேக்கன்சி பார்த்துட்டு குவிட் பண்ணுவாங்க. டாப் ரேங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க ப்ரிப்பரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ், மைண்ட் செட் டிஃப்ரென்ஸ். குட் நியூஸ் என்னென்னா, இது வந்து கிராக் பண்ணவே முடியாத எக்ஸாம் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் ஈஸியாக கிராக் பண்ணலாம். பேட்டர்ன் பாருங்கள். பார்ட் ஏ வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது 100 கொஸ்டின் இருக்கும், மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 150. பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி லெவலில் வந்து இருக்கும், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 75. பார்ட் சியில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 25. ஸோ இதில் மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 150. தென் பேப்பர் 2 இது வந்து சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது நீங்கள் படித்த அக்ரிகல்ச்சரோ இல்லை ஹார்டிகல்ச்சரோ அந்த இது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 200. டியூரேஷன் 3 மணி நேரத்துக்கு, மேக்ஸிமம் மார்க்ஸ் 300. இதில் பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் வந்து OMR சீட்டில் வந்து நீங்கள் எழுதுவீங்க. இதே வந்து சப்ஜெக்ட் பேப்பர், இப்போ அக்ரிகல்ச்சரோ இல்லை ஹார்டிகல்ச்சரோனா CBT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக வந்து நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து 60 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அது கண்டிப்பாக எடுத்தே தான் ஆகணும். சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து செலெக்ஷன் கட் ஆஃப் கிடையாது, இது ஜஸ்ட் மினிமம் பாஸ் மார்க் மாதிரி. எக்ஸாம்பிள் பேப்பர் 1ல் ஜென்ரல் கேட்டகரியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மினிமம் 180 மார்க்ஸ் வந்து எடுக்கணும். ரிசர்வ் கேட்டகரிஸில் நீங்கள் மினிமம் 135 மார்க் வந்து எடுக்கணும். அதுக்கு கீழே எடுத்திங்கன்னா பேப்பர் 2 வந்து எவால்வேஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, மினிமம் குவாலிஃபையிங் மார்க் எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்காது. ரியல் காம்படிஷன் எங்கே தெரியுமா? ஃபைனல் டோட்டல் மார்க்கில். அதனால் சேஃப் ஸ்கோர் வந்து நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும், எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்.
பேப்பர் டு சப்ஜெக்ட் பேப்பரில் ஹை ஸ்கோர் எடுத்தால் செலெக்ஷன் சான்ஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாகும். ஸோ பாஸ் மார்க் வேறு, செலெக்ஷன் மார்க் வேறு. இதில் சப்ஜெக்ட் பேப்பர் தான் வந்து உங்களுக்கு கேம் சேஞ்சர். டிகிரி சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் எதுலையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், கோர் அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் ஹார்ட்டிகல்ச்சராக இருந்தீங்கன்னா ஹார்ட்டிகல்ச்சரோட பேசிக்ஸ் எல்லாம் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், நிறையா மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். நிறையா படித்ததை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நிறையா ரிவிஷன் சைக்கிள்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும். ஒரு ரியலிஸ்டிக் பிளான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு 8 மணி நேரம் படிக்கிறீங்களா, அது வந்து ஒரு ஃபோக்கஸ்டு ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். 1 hour கண்டிப்பாக டெய்லி வந்து நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 50 MCQவாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த கன்சிஸ்டன்சி மட்டும் இருந்தால் உங்கள் லைஃப் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக வேறு லெவலில் மாறப்போகுது. இந்த நோட்டிஃபிகேஷனை ஜஸ்ட் நீங்கள் ஒரு பிடிஎஃபாக பார்க்காதீங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டை கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாற்ற போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஒன்று மனசில் வச்சுக்கோங்க, வேக்கன்சி உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, காம்படிஷன் உங்கள் கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் உங்கள் ஹார்ட் ஒர்க் மட்டும் முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. ஸோ ஃப்ரம் டுடே நாம் எப்படி இருக்கணும்? நோ ஃபியர், நோ எக்ஸ்கியூசஸ், நோ நெகட்டிவ் மைண்ட் செட், ஒன்லி ப்ரிப்பரேஷன், ஒன்லி கன்சிஸ்டன்சி, ஒன்லி ஃபோக்கஸ். கமெண்ட் பிலோ, ஐ வில் கிராக் CTS Agri 2026. கமெண்ட் பிலோ, ஐ வில் கிராக் CTS Harty 2026. இந்த வீடியோவை சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டு சிலபஸ், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், ஸ்டடி டைம் டேபிள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ப்ரிப்பரேஷன் டைமில் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த வீடியோ பாருங்கள், எனர்ஜைஸ் ஆகுங்க, நல்லா படிங்க. Until then, just remember, small vacancy can still create a big future. Start today. Yes, your time starts now.